வணக்கம். நம்ம காஃபி டைமில் ஒரு குவிக் ஈவினிங் ஷாட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஈவினிங் டின்னர் ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி அடை தான் எங்கள் வீட்டில் டின்னர். அதுக்கு ஒரு 1.25 கப் அரிசி, அது கூடவே ஒரு 3/4 கப் துவரம் பருப்பு, ஒரு 3/4 கப் பச்சை பயிறு அண்ட் ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, இது கூடவே ஒரு 4-5 வரமிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டேங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஊறிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு, கிட்ஸ் கூட கொஞ்சம் ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது, அது எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நல்லா ஒரு 2 மணி நேரம் இந்த அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொரன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தது. ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, சின்ன வெங்காயமாக தான் இருந்தது, அதனால் 2 போட்டேன். இது கூட 2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி. ஸோ யூஸ்வலாக கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டால் கிட்ஸ் பொறுக்கி வச்சுருவாங்க, அதனால் நான் பொடி அரைச்சது போட்டேன். அது கூடவே 2 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி, இது 2யுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம அடை சுடுற மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான அடை ரெசிபி ரெடி. ஸோ இது கூட தேங்காய் சட்னி ஆர் ஈவன் கரும்பு சக்கரை கூட நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் எங்களோட இன்னைக்கு டின்னர். இதோட இந்த ஷார்ட்ஸ் முடிச்சுக்கிறேன். இன்னொரு குவிக் வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.